லைக் பார்த்துருவோமா? ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் இனிமேல் ஆன்சர் பண்ணுறதெல்லாம். சரியா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்ன, எதுக்கு அது ஒரு அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். எந்த ஏஞ்சல் சொல்ல போகிறீங்க? ஏஞ்சல் நம்பர் பற்றி யார் சொல்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஏஞ்சல் நம்பராக என்ன அப்படி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்திருக்கா? எதனாலும் ஷேர் பண்ணலாம். சீக்கிரம் குயிக்கா வேகமாக சொல்லுங்கள் ஜானகி தேவி. என் மொபைல் சார்ஜ் 33%. மொபைல் சார்ஜ் 33%. ஜானகி தேவி சொல்லுங்கள். எஸ் சார், அந்த மாதிரி சீரீஸாக இப்போ 333 222 அந்த மாதிரி நம்ம டைம் பார்க்கும்போது 555 அந்த மாதிரி நமக்கு வந்து சீரீஸாக தெரியிற நம்பர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து ஒரு நம்பருக்கும் ஒரு மீனிங் இருக்கும். இப்போ 111னா சம்திங் ஒரு மீனிங் இருக்கும், 4னா ஒரு மீனிங் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து யூனிவர்ஸ்ல இருந்து நமக்கு வர மெசேஜ். நீங்க கரெக்டான வேல தான் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளோட ஏஞ்சல் வந்து நம்ம கிட்ட கன்வே பண்ற மாதிரி ஒரு மீனிங் சொல்றாங்க. சைக்கலாஜிக்கல் வேல வந்து நம்ம ஒரு சீரீஸை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டோம், ஒரு மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்து திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான ஒரு இது வந்துட்டே இருக்கும், சந்தர்ப்பம் வந்துட்டே இருக்கும். தனுஷா கூட என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்டிப்பா வந்து உங்க நேம் மிதுன் சார் நேம் வந்து நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் நமக்கு அது ஃபெமிலியரா இருக்குன்னா அது திரும்ப திரும்ப நம்ம மைண்ட் வந்து சீக் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. மறுபடியும் வந்துட்டே இருக்கும், கண்ணில் பட்டே இருக்கும். ரேண்டமாக ஒரே சீக்வன்ஸாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் 111 222 333 444 555 666 இப்படி கண்ணில் பட்டே இருக்கும். வெங்கடேஸ்வரன் சொல்கிறாங்க 30 வினாடி குறுகிய உரை கொடுக்குறேண்ணா. கொடுங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? சொல்லுங்கள் வெங்கடேஸ்வரி. வெங்கடேஸ்வரி எதுவும் சொல்லணுமா? சொல்லுங்கள். அப்படியா? டைப் பண்ணியிருக்காங்களா? என்ன போட்டிருக்காங்க? 111 போன்ற எண்கள் நம் வாழ்க்கையில் அடிக்கடி தோன்றினால் அவை பிரபஞ்சத்தின் ஆன்மீக செய்திகள் என்று நம்பப்படுகிறது. இப்படிக்கு தங்கேஸ்வரி செய்தி வாசிப்பாளர். ஓகே. அதில் வந்து ஆன்மீக செய்திகள் அதை நம்ம வந்து கரெக்டான ட்ராக், நான் எப்படி பார்ப்போம்னா கரெக்டான ட்ராக்லாம் தான் போயிட்டுருக்கோம், போ அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்ப்பேன். அதுதான் தங்கேஸ்வரின்னு சொல்கிறாங்க. சூப்பர். வேறு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கா? உங்களுக்கு நடந்தது கூட ஷேர் பண்ணலாம். யார் யாருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். இப்போ ஓவர் டு எவ்ரி ஒன். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஷேர் பண்ணலாம். யார் சொல்கிறீங்க? யார் சொல்கிறீங்க? சொல்லுங்கள். அபிஷேக் சொல்லுங்கள். அப்படி இங்கே அன்மிட்லாம் இருக்குது. சொல்லுங்கள். ஏஞ்சல் நம்பர்ஸ் RRR வருது. அதாவது ஏஞ்சலிக் நம்பர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறதா நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நம்மளோட கரெக்டான வேலை நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம நினச்சி பண்ணிகிட்ருக்கோம், அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இது நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோமா, எதுவும் மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அந்த டைமிங்கில் அந்த விஷயம் வரும், நீ கரெக்டான வழியில் தான்டா போயிட்டுருக்க, கரெக்டாக அப்படியே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சலிக் நம்பர்ஸ் வந்து நம்மளை வந்து வழிகாட்டும். அதுதான் நான். சரி, உங்களுக்கு என்ன வந்துச்சு நம்பர் வருது? எனக்கு வந்து 666 இல்லையா? அதிகமாக வருது. 6 அதிகமாக வருது. அதிகமாக வருகிறது. அதிகமாக வருதுன்னா காலையிலே போயிருக்கணும். செஷன் வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திக்கணும். இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டீங்க. சாச்சா போயிட்டீங்களா? காலை கடலாம் முடிஞ்சுதா?
முடிஞ்சு செஷன் அட்டன் பண்ண முன்னாடி காலை கடனை முடிச்சுட்டு செஷன் அட்டன் பண்ணுங்க சரியா? ரொம்ப முக்கியமான காலையில் எழுந்து முதல் வேலை அதுதான். அப்படி அந்த வேலை வந்து தடைப்படுது அப்படின்னா நம்ம பாடி வந்து டைஜஷனுக்கு வந்து இன்னும் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். டைஜஷன் ஈஸியாக நடந்துடணும். காலையில் எழுந்தோடனே அதிகமாக வருதுதான் சொல்லிட்டு கூடாது. என்ன போயிடணும். நான் நம்பர் சொன்னேன். அதிகமாக எவ்வளோ அதிகமாக வந்தாலும் சரி அதான் காலையிலேயே முடிச்சிடணும். அதான் அப்புறம் தான் செஷன் வரணும். நான் நம்பரை தான் சொல்கிறேன். நான் நம்பர் சொல்லல, காலையில் நீங்கள் 12 சொல்கிறேன். சரி, மணிமேகலை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். மணிமேகலை சொல்லுங்கள். மணிமேகலையே மணியாகலை அன்மியூட் பண்ணலையே அப்பா சொல்லுங்கள். சார் கேக்குதா? குட் மார்னிங் சார். கேட்குது மணிமேகலை பொறுப்பாளரே சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்னா, இப்போ ஏஞ்சலிக் நம்பர்னு சொல்றீங்கல்ல, அது வந்து இந்த ட்ரிபிள் நம்பரா மட்டும் தான் இருக்கணுமா? ஏன் வேற நம்பரா இருக்க கூடாதா? இப்போ எனக்குலாம் வந்து அடிக்கடி இப்போ ரீசெண்டா 169 காட்டும். 69 அது 111 அப்படிதான் இருக்கணும். இருக்கலாம். டபுள் என்ன நம்பர் உங்களுக்கு வருது? சார் எனக்கு வந்து இப்போ 169 அது ட்ரிபிள் நம்பர் தான். நான் வந்து ஒரே நம்பரா இருக்காது. 169 தான் எனக்கு அடிக்கடி இப்போ காட்டும். இல்லையா? நான் அதுதான் 69 ரீசெண்டா எனக்கு அதுதான் காட்டும். 69 காமிக்குதா? 69 ஆமா சார். 69 நினைக்கிறேன் சார். டபுள் டிஜிட்னா 69 சொல்லலாம். ஆனா எனக்கு ட்ரிபிள் டிஜிட்ல காட்டுது. 169 தான் காட்டுது. அப்ப அத நான் ஏஞ்சலிக் நம்பரா எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். 69 டபுள் டிஜிட்டே நீங்க ஏஞ்சல் நம்பரா எடுத்துக்கலாம். 69 வேற ஒரு ஓகே நம்பர். சார். ஓகே சார். ஆனா என்ன மீனிங்? அந்த ஏஞ்சலிக் நம்பர்னா நீங்க என்ன மீனிங் தெரியாது. ஆனா வேற லெவல். என்ன பொறுத்தவரைக்கும் யூனிவர்ஸ் வந்து நம்ம எதை சொல்றது நீங்க சொல்ற மாதிரி தான் எடுத்துக்கிடுவேன் சார். ஆனா எனக்கு ரீசெண்டா ஒன்னே ஒன்று மட்டும் நடந்துச்சு. ஒரே ஒரு டக்கு சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலா அதேதான். நாங்க ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தேன். மணிமேகலை நீங்க நிறைய பேச வேண்டியது நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் இப்போ தேவை. சரி சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிசிஷன்ல கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அப்போ எனக்கு வந்து காலையில கிளம்பி அங்க அகாடமிக் போயிட்டு இருக்கும்போது இதேதான் அந்த 169 அது மட்டும் நான் நினைக்கல. ஆனா வரும்னு ஃபர்ஸ்ட் காலையில போகும்போது ஒரு வேன்ல பார்த்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நினைச்சேன் சரி இந்த ஏஞ்சலிக் நம்பர் வந்து ஒரு 2 டைம்ஸ் நான் பார்த்துட்டோம்னா நம்ம இந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் 2 டைம்ஸ்க்கு மேலேயே அன்னைக்கு நான் பார்த்துட்டேன். அப்போ நான் அந்த டிசிஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன டிசிஷன்? அதான் இம்பார்ட்டன்ட் சொல்லணும்ல. அது இல்ல அது வந்து என்னதுன்னா வேற ஒண்ணும் இல்ல சார். ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஆனா வந்து அது கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதுக்கு வந்து கேர்லெஸ்ஸா நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கணும். நான் கம்ப்யூட்டர்ல போடாம போன்லயே போட்டுருக்கேன் டெஸ்ட். நான் எப்படி கேர்லெஸ்ஸா இருந்தேன்னு எனக்கு என்னால நம்பவே முடியல. எப்பவுமே கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுவேன். இது மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன். அது ரொம்ப மாறியவே இருந்துச்சு. இல்ல யூனிவர்சிட்டி ஸ்கிரிப்ட்ல அது இல்ல. 169 தான் இருக்குது. சரி சொல்லுங்க. அப்புறம் வந்து சரி ரொம்ப ஒரு மாதிரி 2 டேஸ் ஒரு மாதிரியாவே இருந்தேன். அப்புறம் அம்மாட்ட பேசினேன். கொஞ்சம் ஒரு மனசு விட்டு அம்மாட்ட பேசினேன். அம்மா வந்து சரி உனக்கு வேணும்னா நீ ஒரு மவுஸ் வாங்கி தரேன். லேப்டாப் வீட்டுல இருக்கு. மவுஸ் வாங்கி தரேன். நீ போட்டுக்கோ பிரச்சனை இல்லை. ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க அகாடமியில கம்ப்யூட்டர் இருக்கு. அதான் ஒரு அக்கா சொன்னாங்க எடுத்துட்டாலும் மவுஸ்ல வாங்கிட்டு நீ வந்து போன்லயே போடு. அகாடமியில லேப்ல போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு வந்து மறுபடியும் குழப்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் மவுஸ்லயே டெஸ்ட் லேப்டாப்லயே போடவா இல்ல போன்ல போடவா அப்படின்னு மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்ப மறுபடியும் தப்பான மறுபடியும் எக்ஸாம் சொதப்ப கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் உட்காந்தேன் அமைதியா. காலையில செக்ஷனுக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்து எப்பவுமே நான் ஒரு லைட் மெடிடேஷன் பண்ணுவேன். பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா யோசிச்சேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா என் மனசுல அதிகமா நம்ம லேப்டாப்லயே போடுவோம். இப்போ என்ன வீட்டுல அம்மா வாங்கி தரேன்னு சொல்றாங்க. நம்ம அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். மறுபடியும் போன்ல போட்டா ஸ்பீட் நல்லா வரும் சார். ஆனா நம்ம அங்க கம்ப்யூட்டர்ல போடும்போது அப்படியே 20 கொஸ்டின் அப்படியே குறைஞ்சிரும். இப்ப நம்ம இங்க 60 போட்டோம்னா அங்க 40 தான் வரும் கம்ப்யூட்டர்ல. அப்புறம் லேப்டாப்லயே போட்டு பழகுனா அதே ஸ்பீட் அங்க வந்துரும் தானே. லேப்டாப்பே வாங்கிக்கலாம். 60-40 அப்படிதானே? ஆமா சார் அப்படிதான் வரும். கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நிறையவே இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு நம்ம அது நமக்கு ஒரு சான்ஸ் நம்மளுக்கு வாங்கி தராங்கன்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன். ஒரு அக்கா வந்து எதுக்கு நீ இதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஆனா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். உடனே அப்புறம் தான் சரி இந்த முடிவு நம்ம கண்ணிக்கல எடுத்தே ஆகணும். சுச்சுவேஷன் வந்து எடுத்து ஆகணும் முடிவுன்னு சொல்லிட்டோன்னே
யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் இது அகாடமி போகும்போது இந்த நம்பர் பார்த்தேன். 169 எனக்கு காட்டுச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேன்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் பார்த்தேன்னா நம்ம இந்த லேப்டாப் அம்மா சொல்லி மவுஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் 2 வாட்டிக்கு மேலேயே பார்த்தேன். டோட்டலா அன்னைக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் மேலே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கரெக்டாக தான் போறோம், பிரச்சனை இல்லை, அம்மா சொல்லி மவுஸ் வாங்கிக்கலாம். இப்போ என்ன மவுஸ் வாங்கினா மோடமும் வாங்கணும், அதுதான் பிரச்சனை. மவுஸ் கூட வாங்கிடலாம், மோடம் கொஞ்சம் வாங்கி அதுக்கு தனியாக சிம் கார்டு போடணும். அதுதான் பிரச்சனையா? அதுதான் யோசிச்சேன். அதுதான் பிரச்சனையா? ஆமா சார். எடுத்தேன், ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். டிசிஷன் எடுத்துட்டேன் சார். அதுதான் பிரச்சனையா? அதுதான் பிரச்சனையானு தெரியல. பட் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப அதுதான் பிரச்சனையா? இல்ல சார், அது பிரச்சனை இல்லை. நான் கன்ஃபியூஸ் ஆனதா சார் அங்க பிரச்சனை. நான் வந்து என்னோட டிசிஷன்ல கரெக்டா இருந்திருக்கணும். பட் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பிரச்சனையா? தெய்வமே பிரச்சனையான்னு கேட்காங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, என்னோட சேலஞ்சா மாறிடும். சரி கண்ணி எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்சை கடைசியா நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் சார். சரி சரி, என்ன கடைசியாக என்ன சொல்ல வரீங்க? கன்க்ளூஷன். அதான் சார், நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தா அந்த ஏஞ்சலிக் நம்பர் வந்து நம்ம மனசுக்கு ஒன்று தோணும், நம்ம பண்ணுவோம்னு தோணும். ஆனா மத்தவங்களால நம்ம வேற இன்னொரு பண்ணணும்னு யோசிப்போம். அப்ப நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம், மனசுக்கு தோணும் இந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு ஏஞ்சலிக் நம்பர் வந்து நம்மளுக்கு காட்டி நீ கரெக்டாக தான் எடுக்கிற, இதே முடிவு எடு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிம்பாலிக்கா ஒரு இது சொல்லிடும், இந்த யூனிவர்ஸ் சொல்லிடும். சொல்லிட்டு அதான் யூனிவர்ஸ் வந்து நீங்க எடுக்கிற மாதிரி கரெக்டா எடு அப்படின்னு சொல்லிச்சா? அது பெரிய விஷயமா இருக்கு. என்ன சார்? யூனிவர்ஸ் சொல்லிருச்சு எடுக்கிற முடிவு கரெக்டா தான் எடுன்னு சொல்லிருச்சா? ஆமா சார், அது பெரிய விஷயமா இருக்கணும்னு இல்லை. நான் இதையும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பெரிய டிசிஷன் மட்டும் யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம் இல்லை, சின்ன விஷயத்துல கூட ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு திடீர்னு கடைக்கு போனா சாக்லேட் வாங்கணும்னு தோணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது கூட சம்டைம்ஸ் எனக்கு தோணி இருக்கு, சரி நம்ம சாக்லேட் வாங்குவோம் நினைப்பேன், கரெக்டா அந்த ஏஞ்சலிக் நம்பர் பார்ப்பேன், அப்போ சாக்லேட்டை வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட, ஆனா அந்த ஏஞ்சலிக் நம்பர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட ஏஞ்சலிக் நம்பர் நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. அது ஏஞ்சல் நம்பர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஏஞ்சல் நம்பர் வச்சு உங்களே நீங்க ஏமாத்திட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க? இல்ல சார், நான் ஸ்வீட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இப்போ நான் விட்டுட்டேன். இது வந்து ஒரு 1 மந்த் பண்ணி நடந்தது. சரி, இப்போ அப்ப எப்பாவது 169 பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, அந்த முடிவு தான் சரியான முடிவுங்கிறது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? ஓ அந்த முடிவு எடுத்தலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ 169 காமிச்சிருதா? ஆமாம் சார். இப்போ கேள்வி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முடிவு எடுத்துலாமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாலே அங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. இதுதான் ஆப்ஷன் நீங்கள் யோசிக்கல, நீங்கள் சந்தேகத்தில் தான் இருக்கீங்க. இதுவா அதுவா இல்ல சார், அப்படி இல்லையா? அதான் சார், எனக்கு 2 ஆப்ஷன். ஆனால் இப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் நமக்கு மனசுக்கு தோணும். எனக்கு வந்து நம்ம லேப்டாப்ல போடலாம்னு மனசுக்கு தோணிடுச்சு. ஒரு 90% நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ வந்து ஒருத்தங்க கன்ஃபியூஸ் பண்ணோன்னு, அப்போ நம்ம அவங்க சொல்ற லாஜிக், அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேவையில்லாம செலவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதான் பாயிண்ட். அப்போ தான் பாயிண்ட் வரோம் நம்ம. மனசாட்சி அது லாஜிக் வேறு, மனசாட்சி வேறு. லாஜிக் படி பார்க்கும்போது நடக்காத மாதிரி தான் தெரியும். ஆனால் மனசாட்சி படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் அதான் உண்மை இருக்கு இல்லையா? ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எதுக்கு மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் காமிக்கும். அப்படி வச்சுக்கலாமா? காமிக்கும். இன்னொன்று அப்படி நம்ம செயல்படணும், பார்த்து செயலும் பண்ணணும். வச்சுக்கலாம் சார். எனக்கு ஒன்று தோணுது, 169 காமிக்கினா ஒன்று 66 இல்லை 96 அப்படி மாதிரி மேபி இருக்கா? அப்படி மாதிரி தெரில. இல்லை 69 ஏரியா தெரில இருக்கும். ஆனால் ஃபோனில் நிறைய 69 பார்த்துருக்கேன். நான் 69 பார்க்கும்போது எனக்கு 169 தான் நான் வரும். 69 வருது. சரி, அது பார்ப்போம், அதை பற்றி பேச டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டு, தேங்க்யூ. வேறு யாரும் சொல்கிறீங்க ஏஞ்சல் நம்பர் பற்றி யாரும் ஷேர் பண்ணுமா? என் தலைவர் நிதின் சார் இப்போ வந்து தயாராகிட்டு இருப்பார், கத்தியை சீவிட்டு இருப்பார். இப்போ ஒவ்வொன்றா சீவிட்டு சார். லாஸ்ட் எனக்கு 30 செகண்ட்ஸ் பண்ணுமா? சரிம்மா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறு யார் ஏஞ்சல் நம்பர் சொல்லலாம்? மீனாட்சி சொல்லலாம், மகேஸ்வரி சொல்லலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? வேர்லட்சுமி சொல்லலாம், தங்கேஸ்வரி சொல்லலாம், கிருஷ்ணவேணி சொல்லலாம், கிருஷ்ணவேணி, கௌரி சொல்லலாம். சொல்ல எங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. சொல்ல முடியலாம், வீடியோ ஆன் பண்ணுங்க. சிவா உங்களை வீடியோ ஆன் பண்ண சொல்லியிருந்தோம்ல சிவா, டெய்லி வீடியோ ஆன் பண்ணி ஆகணும் சிவா. மகேஸ்வரி தேவமே சொல்லுங்கம்மா.
குட் மார்னிங் சார். மார்னிங். நேத்திக்கு வந்து நான் ஆக்சுவலா வந்து இந்த டைம்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நேத்திக்கு இந்த நித்துன்சன் வந்து 3-3ன்னு குரூப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்களா ஒரு போட்டோ. அத பார்த்துட்டு நான் வெளியே வரேன், என்னோட மொபைல்ல டைம் வந்து 10:10. அப்போ எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதை கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு நோட் பண்ணி பாக்குறது எல்லாம் கிடையல எனக்கு. ஆனா நேத்துக்கு அதை பார்த்தோன்னு அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ChatGPTல போய் அதை போட்டு பார்த்தேன். 10:10 மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அதுல சொன்னிச்சு கேன் பி ரிமைண்டட் ரைட் பாத் அப்படின்ட்டு போட்டிருந்தது. இது நம்பலாமா வேணாமா? அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் ஆச்சா? 10 மறுபடியும் ரிப்பீட் ஆச்சா? ஆனா மேக்ஸிமம் வந்து 11 நான் பார்த்திருக்கேன். ஆனா டெய்லிலாம் பார்க்க மாட்டேன், எப்பமாச்சும் கம்பளப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரீஸ் மூவ்மெண்ட் மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கறது எப்படின்னா பர்பஸ்ஃபுல்லாக தேடுறது கிடையாது. நம்பர் ஒரே ஒரு நம்பர் வருமா அப்படின்னு தேடுறது கிடையாது. எதர்ச்சியாக நீங்கள் போயிட்டு இருக்கோம் கண்ணில் போடும் தெரியுமா, எதர்ச்சியாக படும். அது எப்படி எதர்ச்சியாக படுறதை நீங்கள் கவனிப்பீங்க, கவனிச்சுட்டே நீங்கள் போக மாட்டீங்க, உங்கள் வழியை கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ எதர்ச்சியாக கண்ணில் பட்டு அந்த கண்ணு அப்படி அந்த மூலிமா நம்ம என்ன நடக்கும், கவனம் வந்து வரும். அப்படி வர்றது தான் எதர்ச்சியாக வர்றது தான் என்னென்னா கண்ணில் பட்டுச்சு அப்படி ரெகுலராக படுது அப்படின்னா அது வந்து அப்போ யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்க, அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கனெக்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வச்சு செய்யும் உங்களை, அந்தளவுக்கு அதிகமாக பேசும். சரி சரி ஓகே சார். சூப்பர் மகேஸ்வரி. ரெகுலர் மார்னிங் செய்வாங்க, இனிமேல் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் வேறு யாரும் ஷேர் பண்ணுமா? என் தலைவன் நித்தும் சார் கத்தியை சூடாக வச்சுருப்பாரு இருக்கும். அடுத்து செஷன் கொடுத்து ஒரே போடுவார் எல்லாத்தையும். மணிமேகலை சொல்லுங்கள், மணிமேகலை சொல்லுங்கம்மா. மணிமேகலை கன்க்ளூட் பண்ணிருங்க. என் தலைவர் நித்தும் சார் கத்தி எப்படி வச்சிருக்காருன்னு தெரியல, அதனால நீங்கள் 30 செகண்ட் சொல்லிடுங்க சார். அது வந்து ஒரு கொஸ்டின் சார். என்ன கொஸ்டின்னா ஒழுக்கம்னா என்னது சார்? அது ஒரு டக்குனு ஒரு லைன்ல சொல்லுங்க. அன்னைக்கு பேச டிஸ்கஸ் பண்ணோம்ல முதல் நாள், அறத்தோட செயல்படுவது தான் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம்ல. அது ஒழுக்கம் அறத்தோட ஜீவகாருண்யத்தை செயல்படுத்துவதே ஒழுக்கம். ஓகே சார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒழுக்கம்னா நமக்கு 2 டைப் சொல்லுவாங்க, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் சொல்றாங்க. அப்ப அதுலயே நல்லொழுக்கம் ஒழுக்கம் வருது, தீயொழுக்கம் அதுலயும் ஒழுக்கம் வருது. அப்ப ஒழுக்கத்துக்கு என்ன மீனிங்? அறம், அதான் சொல்ல அறம்னா மனசாட்சி உண்மையா நம்ம செயல்படுறது அறமா. அறத்தோட எந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ, அதில் தீவிரமாக இருக்கிறோமோ, அதில் ஜீவகாரணியம் இருக்குதோ அது வந்து உண்மையான நல்லொழுக்கம் வச்சுக்கலாம், இல்லை ஜீவகாரணிய ஒழுக்கம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். தீய ஒழுக்கத்துக்கு கடைபிடிக்கலாம் தீய ஒழுக்கம் நடக்கும். தீய ஒழுக்கங்கிறத தாண்டி அது வந்து நம்ம வந்து எப்படி நல்ல ஒழுக்கமாக மாற்றணும்னு பார்க்கணும். இல்லை அறியாமை ஒழுக்கம், அறியாமையினால நம்ம பண்ணுற வச்சு ஒழுக்கமாக இருக்கலாம். அது தீய ஒழுக்கம் இல்லை, அறியாமையினால பண்ணுறோம். நீ மீனிங் சொல்றீங்க, அந்த ஒழுக்கம்ங்கிறது இதுக்கும் சொல்லிருக்காங்க, இதுக்கும் சொல்லிருக்காங்க. ஒழுக்கத்துக்கு என்ன வேர்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். எனக்கு இந்த क्वेश्चन கேட்டா ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி எழுந்து வந்திருக்கு அப்படின்னா ஒழுகுதல் அப்படிங்கிற வார்த்தையில வந்துருக்கு. அதாவது தண்ணீர் எண்ணெய் அப்படிலாம் சொல்லுவாங்க. தண்ணீர் வந்து சிந்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் எண்ணெய் வந்து சிந்துன்னு சொல்ல மாட்டாங்க, ஒழுகுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா ஒழுக்கங்கிறது எப்படி இருக்குன்னா எண்ணெய் மாதிரி ஒழுகணும், அது கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கணும். தேன் மாதிரி நம்ம விட்டோம்னா தேன் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்களா, ஒரே கண்டினியூஸ் ஃப்ளோ தேன். ஸோ அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்ததாக மட்டும்தான் அது ஒழுக்கத்தில். ஸோ ஒழுகுதல், கடைபிடித்தல், ஒழுகுதல் தொடர்ந்து வருஷம் பண்ணால் தான் அந்த ஒழுக்கத்தில் இருக்க அர்த்தம். செஷன் வந்து மார்னிங் வரீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணால் தான் அது ஒழுக்கம். அது வந்து எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். அந்த இந்த இதுதான் அவளும் சொன்னா, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணேன். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக ஒழுக்கம் அவன் என்ன சொன்னான்னா ரெகுலர் ஒரு விஷயம் தான் ஒழுக்கமா,
அப்ப நல்லொழுக்கம்னா நம்ம நல்ல விஷயங்களை ரெகுலரா பண்றது நல்லொழுக்கம், தீயொழுக்கம்னா தீய விஷயங்கள் ரெகுலரா பண்றது தீயொழுக்கம் அப்படின்னு சொன்னா. அப்ப எனக்கு அதுல டவுட் வந்துச்சு. இப்ப நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். சரிம்மா சார். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த தீய ஒழுக்கத்தை நல்ல ஒழுக்கமாக மாறணும். என் தலைவர் நித்துன் சார், வெல்கம் நித்துன் சார். நீங்கள் மன்னிச்சிருங்க. நித்துன் சார் எங்கே இருக்கீங்க? தெய்வமே, இங்கே காப்பாற்றுற தெய்வமே. 5:34 நீங்கள் தான். 5:39 நித்துன் சார். 35 36 அப்படி நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறதா நல்லா இருக்குச்சா, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே பேசிட்டு இருந்தோம். நித்துன் சார் இந்த சொன்னார் பாருங்க. சரி போகட்டும் நித்துன் சார். 4 minutes. 5 minutes. பாகுபலி படத்துல பிரபாஸ்க்கு மாஸ் பண்ற மாதிரி பண்றீங்க. பீஜம் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர் உங்களோட கோரஸ் நன்றி. ஏஜஸ் நம்பர் வந்துட்டு நேத்து அன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஃபோன்ல. சொல்லுங்க என்ன டிஸ்கஸ் பண்ணி ஃபோன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிரதர், ஞாபகம் இருக்கா? போன தடவையா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நீங்க அபிஷேக் நான் வந்து பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வந்து 333 இல்ல? நேத்து அதுக்காக நான் சில ரெஃபரன்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தேன், டீம்ல குரூப்ல கொடுத்துருந்தேன், பாத்தீங்களா? ஆமா நேற்று மார்னிங் வந்ததுதான் உங்களுக்கு கொடுத்தேன். நேற்று 3 மணிக்கு வந்துருந்துச்சு நினைக்கிறேன், அது பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கூட நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு லாஸ்ட் டைம் வந்து எனக்கு 333 தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். முதல்ல அதிகபட்சம் 1 1 12 12 3 3 4 4 இது மட்டும் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். நேற்று பார்க்கும்பொழுது அதனுடைய மெசேஜ் என்னங்கிறத நான் குரூப்ல கொடுத்துருந்தேன். இது எனக்கு அந்த ஏஞ்சல் சம்மர்ஸ்னாலே எனக்கு என்ன ரொம்ப நாள் தெரியாது. எனக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கண்டுக்கிட மாட்டேன். அன்னைக்கு பேசியிருந்தோம். பட் தனுஷியா தான் நேற்று இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏஞ்சல்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கூகுள்லாம் செக் பண்ணி பார்த்து ஓகே இதுக்கான விளக்கங்கள் இப்படி தான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அது பல வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அதுக்கான விளக்கம் எனக்கு தெரியாது. ஜேகேஎம் சொல்லிட்டு ஒருத்தங்க மூலமா யூடியூப்ல நான் பார்த்தேன். மாதிரி யூனிவர்ஸ் நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு அதில் நான் அப்போ தான் சில விஷயங்களை ரெஃபரன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்துருந்தேன் ஜிகேயோட வீடியோ மூலமா. நீங்களும் சொல்லுவீங்க அடிக்கடி. எனக்கு நம்பர்ஸ் மேலே எனக்கு பெருசா இது கிடையாது. பட் இதெல்லாம் நீங்க சொன்னதுனால நான் நிறைய விஷயம்லாம் பார்த்தேன் அதை. பட் ஒரே விஷயம் கண்டினியூ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தென்பட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு யூனிவர்ஸோட ஒரு ஏதோ ஒரு கோட் பேட் மாதிரி கிட்டத்தட்ட வருது. புரிஞ்சுக்கிட்டு அது சேல் போட்டுருக்கோம். கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும்பொழுது நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு தூத்துக்குடியில வரும்போது உங்களை நான் மீட் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க. அதுல இருந்து சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரியும் அதுக்கு முன்னாடியுமே சில விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. லைஃப்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கேட் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம நிறைய விஷயங்களை போயிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். நமக்கு அதுக்கப்புறம் புரிய வந்துச்சு எனக்கு. எங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க. இங்க எங்களை காப்பாத்தின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்னைய காப்பாத்தினா என்னைய காப்பாத்தினாதான் அடுத்த இன்னொரு காப்பாற்ற முடியும். முதல் படி அதுதான். எங்களோட தூணா இருக்கிறீங்க. அவ்வளவுதான் பிரதர். உங்களுக்கான தூண் இல்ல, எல்லா உயிருக்கான தூண். சூப்பர். ஒரு உயிர் அப்படின்னா அது வந்துட்டு கவுண்டிங் ஒண்ணு மாதிரி ஆயிரும். எல்லா உயிர் அப்படிங்கும்போதுதான் அது ஒரு வேல்யூவா இருக்கு. மற்ற உயிர்களெல்லாம் அனாதை வைக்கிற கூடாது பிரதர். டெஃபினட்டா நானும் எங்களுக்குங்கிற போது நானும் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரியா? கண்டிப்பா. சூப்பர், எக்ஸலென்ட் இருந்துச்சு சார். செல்ஃபிஷ்ங்கிறது தேவை. பட் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து கொடுக்குது நடக்குது அப்படின்னா நான் எனக்கு மட்டும் செய்யணும் அப்படின்ட்டு நான் இப்படி யோசிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ண நினைப்பேன். நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னா பாட்டு நீ சிங்கம் தான் பாட்டு உண்டு. அப்படி இல்ல, சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்லிட்டு ஒரு இயக்கம் வரணும். தனி மனிதன்ல ஒரு ஒண்ணு இல்ல. இப்ப சமுதாயத்தை ஒரு மாற்றுறதுக்கு இப்போ நம்ம அபிஷேக் இருக்கா, இப்ப தனுஷா இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தனித்தனி வரா வந்துட்டு இந்த சமுதாயத்தை வந்து ஒரு கெட்டவங்க இருக்காங்கன்னா எத்தனை பேர் அப்படி அழிச்சிட முடியும் நினைச்சு பாருங்க.
வாழ்நாள் முழுக்க எத்தனை அழிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடிக்கு மேல இருக்கு மக்கள் தொகை. எத்தனை பேர் அப்படி ஒரு மணி ஹியூமன்ஸ் மட்டும் கொள்றதுனாலயோ அழிக்கிறதுனாலயோ இந்த உலகத்துல எதுல மாற்றம் வந்துருமான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறோமோ அதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகும். அதன் மூலமா நம்ம சொசைட்டி மாற்ற முடியும். நெக்ஸ்ட் ஒரு ரேஷியோஸ் பார்த்தா பெண்கள் தான் அதிகமா வந்துட்டு ஃப்ரீடம் நம்ம நிறைய விஷயங்கள் தடைப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு நான் ஸ்டெப் எடுக்கணும்னு முயற்சி பண்ணேன் என்னோட லைஃப்ல. அதுக்கப்புறம் தான் என்னோட கேட் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஆல்ரெடி ஆண்கள் வந்துட்டு நம்ம ரொம்ப என்ன சொல்றது கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதிகாரத்துவத்தோட சில செல்வாக்கோட பண்ணிட்டு இருக்கோம். பட் பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேற வழியிலன்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. வேடிக்கை பார்த்து பண்ண முடியல எதுவுமே. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் அப்படியே போய்கிட்டே இருக்கு. வண்டர்ஃபுல் நிதின் சார். தொடர்ந்து வேற லெவலில் பண்ணுவோம். நிறைய பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு காக்கிற தெய்வமாக இருந்து காப்பாற்றுறோம் எப்பவும் போல. புத்தர் எனக்கு அடிக்க சொல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. பெண்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருக்கிற இதில் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி புத்தர். இன்னைக்கு கூட பாருங்களேன், நம்மளோட செஷன்ஸ்ல மேக்ஸிமம் பசங்க ஒரு 2-3 பேர் 4 பேர் தான் இருப்போம். பொண்ணுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சா இருக்கட்டும், ஒரு கோயிலா இருக்கட்டும், பெண்கள் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. நிதின் சார், இங்க காரணம் வேற. ஆனலுங்க அபிஷேக் அதாவது ஸ்கிரீன் வந்து பிளர்ரா இருக்கும்போதே இந்த கூட்டம் அப்படின்னா பாருங்க 14 பேர் ஸ்கிரீன் தெளிவா இருந்துச்சு. இந்த நடக்கும் ஒன்றும் நடக்காது. சரி நிதின் சார் கண்ட்ரோல் பண்ணிருங்க. இந்த செஷன் முடிஞ்ச போது அப்படி இல்ல. புத்தர் என்ன சொல்ல போனா வந்துட்டு இயேசு வந்துட்டு தன்னோட சீடர்கள்ல 12 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, 9 பேர்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட சீடர்ல பெண்கள் யாருக்குமே இடம் கிடையாது. கேட்டா அவங்க வந்து ஜீசஸ் வந்துட்டு அதுக்கான தகுதி பெண்களுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஞானம் அடைதலே பெண்களுக்கு வந்து தகுதி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஜீசஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் அதிகமா வந்தாங்க அப்படின்னா ஆண்களால் ஞானம் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை புத்தர் வச்சிருக்காரு. பெண்கள் வந்துட்டாங்கன்னா பெண்களே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆண்கள் வந்து ஞானம் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா பார்ப்பேன். அப்ப பெண்களுக்குன்னு சொல்லி என்னதான் எங்க இடம் இருக்கு? பெண்களுக்கு சொல்லி பெண்களுக்குன்னு ஒரு குரு கிடையாது, ஆள் இல்ல. அப்ப எங்க போய் பெண்கள் பண்ணுவாங்க? இப்ப அதிகப்படி ஏன்னா நமக்கு ஆண்களுக்கான சுதந்திரம் அதிகப்படி இருக்கிறனாலதான் ஞானத்தின் பக்கத்துல அதிகமா போய் ஜீசஸா இருக்கட்டும், நபிகள் நாயகமா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு ஞானத்தின் பக்கத்துல போக முடியாது. நமக்கான வந்துட்டு சுதந்திரம் வந்து இருக்குன்னு நமக்கான சுதந்திரம் இருக்குன்னு டக்குன்னு போயிருந்தோம். பட் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைனால அவங்களாம் நிறைய இடத்துல போக முடியல. நிறைய பேர் இன்னைக்கு துறவிகள் இருக்காங்க. இப்ப நானே கூட ஆர்கானிக் ஷாப் ஓபன் பண்ண ஒரு 2018-19 நான் அப்ப கூட என்ன பண்ணேன், பெண் துறவி தான் கடையை ஓபன் பண்ணேன், ஆர்கானிக் கடையை. ஆனா பெண்கள் வந்து துறவிகளாவோ முனிவர்களாவோ ஞானம் அடைதல் பக்கத்துல எங்க இருக்காங்கன்னு பார்த்து ரேரஸ்டான ஒரு இதான இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான சுதந்திரம் இல்லை. சுதந்திரங்கிறது ஒரு விஷயம், அவங்க நினைச்ச விஷயத்தெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுதோ, தவறுகளோ சரியோ அதெல்லாம் பண்ணது பெறதான் சுதந்திரம். சரியை மட்டும் பண்றது பேர் சுதந்திரமே கிடையாது, அது கட்டுப்பாடு. அப்படி பார்த்தா பெண்கள் வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கான விஷயங்கள். நான் எங்க அம்மா பார்த்திருக்கேன், தங்கச்சி பார்த்திருக்கேன், அவங்களால சொல்ல கூட முடியாது, கேட்க கூட முடியாது. அது பேர் சுதந்திரமே கிடையாது. நான் பையன் அப்படின்னா என்னாலும் சொல்லலாம், என்னாலும் பேசலாம், என்னாலும் பண்ணலாம். அவன் ஆம்பளை, அவன் என்னாலும் பண்ணுவான். பாத்தீங்களா என்ன நினைச்சு தெரியுமா? கரண்ட் பேசி பார்த்தேன். அபிஷேக் பண்ண சேட்டையை பார்த்தீங்களா? போஸ்ட் கொடுக்குறாப்புல இனி பாருங்க. நான் வந்துட்டு சொல்லுங்க. என்னன்னா அந்த சுதந்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு குறைஞ்ச அளவிலான ஒரு வேல்யூ கம்மியான ஒரு பீப்புள் வந்துட்டு நம்ம ஒரு ஜென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே வந்துட்டு இவ்வளவு தவறுகள் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஞானத்துக்கு பக்கத்துல போறோம். பட் வந்துட்டு இவங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் பவர் மாதிரி கிட்டத்தட்ட. அவங்க வந்துட்டு போகணும் அப்படின்னா பண்ணணும், யோசிக்கணும், அந்த விஷயம் பண்ணணும், எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணனா மட்டும்தான் சரி தப்பு. ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு லேப்ல போயிட்டு நிறைய ஒரு டெஸ்டிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட்டே வருது. ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம அவ்வளவு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளவு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு அனுமதி கிடையாது. உலகத்துல வேலை பார்க்கணும், கவனமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களை வந்துட்டு அந்த ரிசர்ச் டெஸ்டிங்லேயே விட மாட்டாங்க. நான் என்ன பண்ணா ஒரு விஷயத்தை ஒரு படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் ப்ராக்டிகல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதை
அது வந்துட்டு ஓஷோ நிறைய இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, நீயே உன்னை நெருப்பில் இட்டுக்கொள்னு சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி எல்லா பேஜஸ்லயும் இருக்கும். மாயா அவங்களுக்கு படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீயே உன்னை தீயில் இட்டுக்கொள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நீயே உன்னை நெருப்பில் இட்டுக்கொள்ங்கிற வார்த்தை மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு பாதுகாப்பா நெருப்பில் இடுறதுக்கு சொல்றோம், மறுபடியும் சொல்றோம், நெருப்பில் இடுறவங்க நெருப்பில் இட்டுக்கோங்க. யாரெல்லாம் இருக்கீங்க? ஜானகி தேவி இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க, வீடு ஆன் பண்ணுங்க, நெருப்பில் இட்டுக்கோங்க. நெருப்பில் இட முடிஞ்சவங்க நெருப்பில் இட்டுக்கோங்க. அது கிடையாது மிதுன் சார். இது வந்து நெருப்பாக கன்சிடர் பண்ணுறவங்க நெருப்பாக வச்சுக்கிட்டோம். மிதுன் சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நெருப்பு அப்படிங்கிறதுனா ஆபத்து இருக்குல்ல. நான் வந்துட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை சேஃபஸ்டா மூவ் பண்ண பார்த்துருக்கீங்களா? நமக்கு பிரச்சனை வேண்டாம், நமக்கு பிரச்சனை வேண்டாம் நினைப்போம். ஆனா பட் நம்ம அதிகப்படியே பிரச்சனை போய் மாட்டுவோம். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா இது வந்து நம்ம தைரியமா ஒரு ஹீரோ இருக்காப்புல, அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பண்ண முடியும். நிறைய மூவிஸ்ல கூட நீங்க பாத்துருக்கலாம். அவங்க நினைச்ச விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஓகேல நிறைய இடங்கள்ல நீங்க பாதுகாப்பான பயணம் பண்றதாக இருந்தால் ஆபத்தான பாதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆபத்தான ஒரு பாதை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் உங்களால பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிறாரு. கேக்குதா? அதாவது நீங்க பாதுகாப்பான பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னா ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு பாதுகாப்பா இருக்க போறது நிறைய பேர் இந்த எக்ஸாம் படிக்க போறேன், எக்ஸாம் படிக்கிறேன், வேலைக்கு போறேன் அப்படிங்கும்போது நிறைய பேர் இப்படி பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படிக்கலாம், ஓகே. நிறைய பேர் இப்படி ஃபுல்லாவே புரியுது. அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க வந்துட்டு கார்பரேட்ல வந்துட்டு ஃபியூச்சர் பத்தின பயத்தை உண்டாக்கிட்டாங்க. ஃபியூச்சர் பத்தின ஒரு பயத்தை உண்டாக்கனால நம்மள வந்து முன்னேற மாட்டோங்கிற ஒரு பயத்திலேயே இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது, அங்க போறது வைக்கிறது, அவங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது கவர்மெண்ட்டும் துணைன்னு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய பேமெண்ட் வரும். நீங்களே பாத்துருப்பீங்க. 100 பேர் எடுக்க போறாங்கன்னா லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவான், லட்சம் பேர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவான். பேப்பர்ஸ் வாங்குறது, அது வாங்குறது, அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுல படிக்கிறது, புக் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. அது கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட், கார்பரேட்டுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கு. நமக்கு ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஒரு பிளான் பண்றோங்கிறது தெரியாது. ஒரு மனுஷனுக்கு நான் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். நான் அது போறேன் இது பண்ண போறேன் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் காலேஜ் போறேன், முடிக்கிறேன், அவ்வளவுதான். அதை பத்தி ஒரு எதுவுமே பிளானே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே சின்ன வயசுல இருந்து பயமாவே ஒரு கதைகளை சொல்லி 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 அப்படி போய்கிட்டே இருக்கு. அதுதான் பாதுகாப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆபத்தான வழி தான் தேர்ந்தெடுக்கணும். ஆபத்தான வழிதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கவர்மெண்ட் எக்ஸாம் தெரிஞ்சதுனால கேக்குறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அது வந்து இல்ல நல்ல வழியா? அப்படிலாம் இல்ல. எதுனா அதுல லிஸ்ட்லாம் கேட்டகரியில சேர்க்க முடியாது. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு வே, அவ்வளவுதான். அது ஒன்றும் இஷ்யூ. ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இப்படி வச்சுக்கலாமா நினைக்கிறேன் சார்? அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரிஞ்சு அப்படி அதை பண்ணலாம். ஆனால் தெரிஞ்சிருந்தும் வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அப்படி அது ஃப்ரீடத்துலேயே வராது. ஃபர்ஸ்ட் அது வந்து அது கிட்டத்தட்ட கட்டாயங்கிற வேற ஒரு மாதிரி போயிடும். நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஸ்ட்ராங். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களோட ஆத்மாவும் உங்களோட மனசும் ஒரு விஷயத்த சொல்லுது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நீங்க பண்ணும்பொழுது மட்டும் தான் நீங்க வலிமையாவீங்க. சொசைட்டி சொல்லுது, அப்பா அம்மா சொல்லுதான் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்க இன்னும் வீக் ஆவீங்க. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஸ்ட்ராங் ஆகவே முடியாது. நீங்க சொசைட்டிக்காக, அப்பா அம்மாக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா உங்களோட ஆன்மாவை நீங்க இன்னும் வந்துட்டு நீங்களே மூடுறீங்கன்னு அர்த்தம், க்ளோஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான கம்மியா வேலை பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருப்பேன், வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அது ஓனர், கம்பெனி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். என்னால வந்து நிறைய விஷயத்த யாருமே பண்ண முடியாத விஷயம் பயங்கரமா பண்ண முடியும். ஆனா என்னோட சுதந்திரத்துக்கு நீ அனுமதிக்கணும். என்னோட சுதந்திரத்தை யாரும் அங்கீகரிக்கல அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அது நான் சந்திச்ச எல்லா ஓனருக்குமே தெரியும். நிறைய ஓனர்ஸ் கூட டச்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அப்படி இல்ல பிரதர். என்னன்னா ஒரு உயிருக்கு வந்துட்டு அது ஒரு பிளான் வச்சிருக்கோம், அந்த வேலை தான் போகணும் அப்படின்னு போது அந்த வேலை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பனாதான் அந்த உயிர் அதிகமா மோஸ்ட் பவர்ஃபுல்லா மாறும். நான் ஒரு மனுஷனுக்கு செய்யறது உதவியா நான் பாக்குறேன். ஒரு மனுஷனோட சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறதே நான் ஒரு பெரிய பொறுப்பா பாக்குறேன். ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பா பாக்குறேன். நீ சோறு போடுறதுதான் உதவிங்கிறது கிடையாது.
ஒரு மனுஷனோட சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை ஒரு ஆணோட சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறது பாத்தீங்களா, ஒரு உயிரினோட சுதந்திரம் அங்கீகரிக்கிறதே நான் ஒரு உயிருக்கு சட்ட மிகப்பெரிய உதவியை நான் பாக்குறேன். என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அது லவ் பண்ணுது இல்ல வந்து எங்கே போகுது என்ன பண்றது எதை பத்தியும் கவலை கிடையாது, ட்ரிங்க்ஸ் பண்றது அது பண்ணுது எதை பத்தியுமே கவலை கிடையாது, அது பாட்டுக்கு இருக்குதான் இங்கதான் அவ்வளவுதான். நான் நிறைய பேரை பாத்திருக்கேன், அவங்ககிட்ட போய் நின்றுட்டு இதை இப்படி பண்ணாதீங்க அதை பற்றி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், நாங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா நான் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்னது விட்டுருவேன், அப்படி கேஷுவலா விட்டுருவேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் பண்ணாதுன்னா முதல்ல அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும், பண்ணாதன்னு எதை சொல்லுமோ அதை முதல்ல வேகமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பைபிள கூட பார்த்துருப்போம், ஒரு 7 கட்டளைகளை பார்த்திருப்போம், கொலை செய்யாதிருப்பாயாக திருடாதிருப்பாயின்னு போட்டுருக்கோம். ஆனா அந்த பைபிள் எழுதி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. கொலை நடக்காம இருக்கா, திருட்டு நடக்காம இருக்கா, அடுத்தவன் மதமே இச்சை பார்க்காதிருப்பாயின்னு போட்டிருக்கோம். இந்த 3 விஷயம் தான் உலகத்துல இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இது மூலமா என்ன பண்றாங்கன்னா, பண்ணாதன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்றாங்க, பண்ணாதன்னு சொல்லிட்டு பண்ணுன்னு சொல்றாங்க, மறைமுகமா நம்மள பண்ணுன்னு சொல்றாங்க. அது மூலம் என்ன நடக்குன்னா நம்மளே குற்ற உணர்ச்சியா ஆகி அப்படின்னு வார்த்தை தான் அது. ஆனா குடிங்க சாப்பிடுங்க ஜாலியா இருங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதான் ஒரு மனுஷன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆபத்துக்குள்ள அவனை வந்துட்டு ஒரு கெட்ட விஷயம் தள்ளுறது, நெக்ஸ்ட் அவன் அந்த மாதிரி கொலை செய்யப்ப சொல்லிட்டு கொலை பண்ண வைக்கிறது, அப்புறம் ஒரு பொண்ணை அப்படி பார்க்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாருன்னு சொல்றது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிலாம் குற்றவுணர்ச்சிகளை ஆளாக்கி திருப்பி நீ கடவுளுக்குள்ள வா அப்படிங்கிறதுக்கு ஒரு சமம். ஆட்டோமேட்டிக் ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுவானா, குற்ற உணர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் அவன் தன்னை கேவலமாவும் ஒரு பாவியா உணர்வான், அதனால அவன் கடவுளை கும்பிடணும். ஒரு உயிரையே பிளாக்மெயில் பண்ணி தான் ஒரு விஷயத்துக்குள்ள மதத்துக்குள்ள வைக்க வேண்டியது. இது எவ்வளவு பெரிய ஒரு போருங்கிறத பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் கவனமா பாக்க, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எவ்ரி மூமெண்ட்ஸ நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்கணுங்கிறத உங்க கையில இருக்குது. ரொம்ப கவனமா பாக்கணும் எல்லாத்தையுமே. சாதாரண நீங்களும் கடந்து போயிருவீங்க, ஒரு வார்த்தை கூட இருக்கும், அது பொம்பளை பிள்ளை தானே அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு அது ரைட்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். பெண்கள் வந்துட்டு பொட்டச்சின்னு சொல்றதுலாம் வந்து கேவலமான ஒரு சொல்ல நான் பாப்பேன் அடிக்கடி. பெண்களை வந்துட்டு பெண்கள்னு சொல்லணும், அவ்வளவுதான். அது பொம்பளை அந்த பொட்டச்சிங்கிற வார்த்தையில வந்துட்டு அவங்க ரொம்ப இழிவுபடுத்துறதான செயல். ஆம்பளைக்கு இப்படி பேரு கிடையாதுல்ல, நீ ஆம்பளைங்கிற ஒரு கௌரவமான பேர் இருக்கும், நீ ஆம்பளை அப்படிங்கிற. ஆனா பட் அதே வார்த்தை அப்படி மாறும் பொழுது பொம்பளைன்னு வருது. ஆம்பளைங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி கௌரவமா இருக்கு. பொம்பளைன்னு வரும்போது ஒரு மாதிரி அந்த வார்த்தையே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேல்யூ கம்மியா மாதிரி இருக்கு. தமிழ் வார்த்தையை வந்துட்டு பெரியார் எதிர்த்தாருன்னா, நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்துட்டு பெண்ணுக்கு எதிரானதா இருக்குங்கிறதுனாலதான் முதல்ல பெரியார் வந்துட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு தமிழ் வார்த்தையை எதிர்த்தாரு. காட்டு மிராட்டு மொழின்னு சொன்னாரு. வைரம் பையன் இருக்காப்புல, உங்களுக்கு தெரியுங்களா, மதன் கர்கி, அவர் ஒரு வீடியோ ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாப்புல, மொழிகள் இருக்கலாம். எஸ், மொழிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. பட் தமிழ் மட்டும் எதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மொழின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வெப்ப நாட்டுல இருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட், ஃபாரின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூல். நம்மளோட மொழியை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய உடலினுடைய வெப்பம் இருக்குல்ல அது குறையுது. தமிழ் மொழி நம்ம பேசும் பொழுது நம்மளோட உடல்நிலையோட வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது. அந்தந்த மொழி வந்துட்டு அந்தந்த டெம்பரேச்சர் அந்த வெதரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அந்த மொழியே. நீங்க வெப்ப நாட்டுல இருக்கீங்கிறதுனால நீங்க தமிழ் பேசுறத மொழினால ஒவ்வொரு தடவையும் உச்சரிக்கும் பொழுது உங்களோட உடல்நிலை வெப்பங்கிறது பேலன்ஸ் ஆகுது. உங்களோட உடல் ஆட்டோமேட்டிக்கா அந்த குளிர்ந்த நேரத்துக்குலாம் மாறுதுன்னு அர்த்தம். அந்த கூலா இருக்கனால என்ன ஆகுது, உங்களோட பேலன்ஸ்டா இருக்கு. அவர் அதான் மதன் கர்கி அவங்க இப்படி சொல்றாப்ல, எதனால அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு பெரியார்ட்ட கேட்டாங்களாம். பெரியார் அதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் வைரமுத்து இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாப்ல. நெக்ஸ்ட் மதன் கர்கி அதை பத்தி சொல்ற ஸ்டேஜ்ல சொல்றாங்க, நம்ம ஃபாரின்ல இருக்கிற லாங்குவேஜ் பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்போட ஹீட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு குளிர் பிரசத்தில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த மொழியை உச்சரிக்கும் பொழுது அது வந்துட்டு இன்னும் டெம்பரேச்சர் ஆகும். டெம்பரேச்சரான என்ன ஆகும், அந்த கூலிங் வந்து கண்ட்ரோல் பேலன்ஸ்ட் ஆகும். லாங்குவேஜுக்குள்ள வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அதான் சொல்லிட்டு உங்களோட லைஃப்ல எவ்ரி மூமெண்ட்ஸுக்குள்ள பெரிய அரசியல் நெதுன் சார் இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறது பார்க்கும்போது பயன்படுத்துகிற வார்த்தை நம்மளோட மூச்சை வந்து என்ன பண்ணுது, எவ்வளோ காற்று வெளியே வருது உள்ளே போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஸோ அது தீர்மானிக்கிறத பொறுத்து டெம்பரேச்சர் மாறுது அப்படி வச்சுக்கலாமா? டிப்ரெஷனுங்கிறது அந்த ஒரு உயிருக்கான வாழ்நாள் இருக்கு பார்த்தீங்களா, வாழ்நாளே வந்துட்டு கூடுதுன்னு சொல்கிறேன்.
ரேஷியோ வச்சு பார்க்கும்பொழுது வாழ்நாளே கூடுது. அது பேலன்ஸ் ஆகுது 97.5 தான் வந்துட்டு அந்த பாடிக்கான டெம்பரேச்சர். அது வந்துட்டு ரொம்ப அதிகமாக போனாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. பேலன்ஸ்டாக போனாதான். வீட்டுக்கு போயிருக்கும்போது அம்மா சொன்னாங்க, அபிஷேக் அம்மா சொன்னாங்கல்ல அபிஷேக் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே. என்னது இருக்குது? எல்லாமே அதிகமாக இருக்கு. எனக்கு என்ன ஏதோ மாட்டி அம்மா சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சரி சொல்லுங்க சார், கண்டிப்பாக. இல்லையே, நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களோட லைஃப்பில் ஒரு வேர்டாக இருக்கட்டும், ஒரு கலராக இருக்கட்டும், அதை நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம். உண்மையின் பக்கம் வெள்ளைன்னு போட்டிருப்பாங்க, தீமையின் பக்கம் கருப்புன்னு போட்டிருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு ரேசிசமாக நான் பார்க்குறேன். வெள்ளையர்கள் இருக்காங்கல்ல, வெள்ளையர்களை நல்லவராகவும் கருப்பர்களை கெட்டவங்க தான் ஆல்ரெடி காமிச்சிட்டு இருக்கு. படங்கள்ல கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்புக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தையும் வெள்ளைக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. டைப் காஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதான் சொல்றேன், அது ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சர்டு பண்ண வச்சிருக்காங்கல்ல. இஸ்ரேல் நாட்டுக்காரங்க தான் வந்துட்டு 23 நோபல் பரிசு வாங்கணும், 25 நோபல் பரிசு வாங்கணுங்கிறது சட்டம். அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்றதும் அவங்க தான், வாங்குறதும் அவங்க தான். அது பெருசா ஒரு இது கிடையாது. அந்த ஆஸ்கார்ங்கிற விருது இருக்கு பார்த்தீங்களா, நோபல் பரிசு, நோபல் பிரைஸா இருக்கட்டும், ஆஸ்காரா இருக்கட்டும். ஆஸ்காரை வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு, 2ஆம் உலக போர் மூலமா நிறைய சம்பாரிச்சு நிறைய மக்களை கொன்னு அதன் மூலமா வந்த பணத்தினாலதான் இந்த விஷயத்த வாங்கியிருக்காங்க. ஆஸ்காருங்கிற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பல பேரோட ரத்தங்களின் மூலமாக ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. அந்த டூல எல்லாம் வித்துருக்காங்க. இதெல்லாம் அது மூலமா அந்த காசுல தான் அவருக்கு குற்றவுணர்ச்சி ஆயிட்டு. ஆஸ்காருங்கிறது ஒருத்தரோட பேரு. அவரு என்னடா செய்யறதுன்னு தெரியாம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு வந்துட்டு இது வந்து யூஸ்ல மாத்திரமே மாத்தி குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடாதான் ஆஸ்கார்ங்கிற அவார்டே பற்றி வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆஸ்கார் வாங்குறது பெருமை கிடையாது. ஆஸ்கார் அவார்டுங்கிறது பல மனிதர்களை கொன்னது மூலமா வந்த பணத்துல கிடைச்ச ஒரு விஷயத்துல நீங்க வந்து வாங்குறீங்க. அது வந்து பெருமை கிடையாது, கேவலம். அபிஷேக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆஸ்கார். நான் இப்ப சொன்னேன் நடிக்க போறீங்க நீங்க. அது முன்னாடியே அப்படிதான் அசிங்கமா, அதெல்லாம் விட்டுருங்க வேண்டாம். சரி இந்த நிமிஷம் கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நீங்களா எவ்ரி மூமெண்ட்ஸ் லைஃப்ல வந்துட்டு நீங்க வந்து கவனமா கவனிச்சுட்டே இருக்கணும். வார்த்தை, கலரு, மூமெண்ட்ஸ். நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஈஸியா டெய்லிங்க கலந்து போய்கிட்டே இருப்பீங்க, எதுவுமே கவனிக்க மாட்டீங்க. நீங்க அவேர்னஸ்ங்கிறது ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்க ஞானம் அடையாத வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயத்துல தெளிவே கிடையாது. தெளிவே இல்லாம போறதுனால உங்களுக்கு நிறைய மனக்குழப்பம் வரும். மனக்குழப்பம் போயிருக்கலாம், அதிகமாக ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஞானம் அடைதலுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளியர் விஷனா பார்க்க முடியும். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்ணுக்கு ஈஸியா தெரியும். உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, கணிப்புன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் இந்த விஷயம் இப்படிதான் நடக்குங்கிறது முன்னாடியே உங்களால அனலைஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஞானம்ங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ள தான் இருக்கு. சிவனோட கண்ணுக்கு நடுவில் இருக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்க, 3வது கண்ணு பேரு நெற்றி கண்ணு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தனுஷியா இருக்காங்க, அபிஷேக் இருக்காங்க, நடுவில் கண்ணை காண நம்ம தேட முடியுமா? 2 கண்ணுக்கு நடுவில் நெற்றி கண்ணுங்கிறது மறைமுகமா இருக்கும். வந்துட்டு உலகத்தை வந்து ஞானத்தின் கண்ணுல பாக்குறது பேர் தான் நெற்றி கண்ணுன்னு அர்த்தம். இன்னொரு கண்ணு, 3வது கண்ணு நடுவுல புதுசா இருந்தா யாருக்கும் முளைச்சி வராது இருக்கும். நீங்க வந்து ஞானம் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியாது. நீங்க இப்ப பேசிக்கும் போது இது மூலமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இல்லைன்னு நீங்க கேட்கலாம். சார் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி சொல்றீங்களே, இது எப்படி சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க, இந்த டிபேட் நடத்தலாம். நம்ம கேள்வி தான் கேட்கலாம். ஓகே பண்ண கேளுங்க. நீ சாட்டர்டே ஃப்ரீ தான், சொல்லுங்க. யாரு மணி யாரு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க மகேஸ்வரி. நீங்க ஆஸ்கார் அவார்ட் பத்தி சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு ஆனா வந்து அந்த அவார்டை வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றவங்களுக்கு தானே அந்த அவார்டே கொடுக்குறாங்க. ஆஸ்கார் இந்த உலகத்தை நடிச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அபிஷேக் மாதிரி அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு யாருமே பண்ண முடியாத விஷயத்தை பண்ணி ஜாக்கி சான் வாங்கியிருக்காப்ல, ஏ ரஹ்மான் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஓகே, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து தொடங்கி இருக்குன்னா, அவங்க கெட்டது பண்ணிட்டே நம்மளே பார்த்துருப்போம் நிறைய பேர் லைஃப்ல.
நான் கெட்டது பண்ணிட்டேன், நான் பரிகாரம் பண்ண நினைக்கிறேன், கெட்ட வழியில சம்பாரிச்ச பணத்தை நல்ல வழியில செலவழிக்க பார்ப்பாங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஆஸ்கர். கெட்ட வழியில சம்பாதிச்ச பணத்தை பட் அது நல்லவங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போறங்கிறது தான் ஆஸ்கரோட ஸ்ட்ராட்டஜி. அது மோஸ்ட் டேலண்டட் இதுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸை கொடுக்குறாங்க, தன்னை வந்து நிலைநிறுத்துறாங்க நல்லவங்கிற மாதிரி. அது பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க, கர்மா பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்துக்கமா நான் நிறைய பேர் என் லைஃப்ல பாத்திருக்கேன், நிறைய குற்றம்லாம் பண்ணிட்டு இந்த அனாதை ஆசிரமத்தை நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன் மாப்பிள்ள இதெல்லாம் பண்றேன்னு கேட்டா அது ஒரு விஷயம் இருக்கு மாப்பிள்ளன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. கடைசியில பார்த்தா அவன் நிறைய ஃப்ராடத்தனம் பண்ணியிருப்பான், நிறைய சம்பாரிச்சிருப்பான் இல்லீகலா. அந்த பணத்தை ஃபுல்லா அனாதை ஆசிரமத்தை கூட கொடுக்கறது, 4 பேருக்கு உதவி செய்யறது. அப்ப இதுக்கு பேர் என்னடா? அபிஷேக் ஒவ்வொரு வாரமும் சண்டே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் கூப்பிட மாட்டோம், ஆனா கூப்பிட அப்படியே வந்து வராரு. ஏன் இப்படி தெரியல, எனக்கு தெரியல. அபிஷேக் பாக்குறான் இல்ல, அபிஷேக் பாக்குறான் இதுக்கு எடுத்தாலும் என்னை போட்டு ரோட்ல தூக்கி போட்டு உடைக்க அப்படின்னு சார் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. இதுவும் சரி, சொல்றது எல்லாமே அவரே சொல்ற மாதிரி இருக்கு. ஊர்ல உள்ள ஃப்ராட் தனலாம் பண்ணிட்டு இல்ல அது பரிகாரம் தேடுறது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கற பேர்ல வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். அபிஷேக் ஒன்னு சொல்றேன், மிதுன் சார் வந்துட்டு உன்னை அதிகமா லவ் பண்றாரு, அதனாலதான் உன்னை அடிக்கடி இந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருக்காப்புல. ஆமா ஆமா, நம்ம நேசிக்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பட் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படிதான் சார். தப்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், நீங்க யார் சார் பண்றீங்க? மாட்டி விட்டு அப்படிங்கிறீங்க, பக்கத்துலயே கூட வச்சிருக்கீங்க. இது பேர் தப்பித்தல் கிடையாது பிரதர். போன் இந்த பாருங்க, இந்த லென்ஸ் தான் அப்படி இருக்கேன், விரல் எப்படிமா இருக்கு போயிரு அப்படிதான் விரல் காமிச்சிட்டு இருக்கு. மரியாதை அங்கே போயிரு. இப்போ நீங்க சொன்னது கூட ஒரு அன்பு தான் பிரதர். சரி, क्वेश्चन வேற யாருக்கு क्वेश्चन இருக்கா? சொல்லுங்க மகேஸ்வரி, क्वेश्चन கேட்கலாம். கேள்விகள் இருக்கா? மணிமேகலை, மீனாட்சி இருக்காங்க, ஒரு கேள்வி கூட கேட்கல இன்னைக்கு. சொல்லுங்க மணிமேகலை. மீனாட்சி நீங்களா வீடியோ ஆன் வீடியோ ஆன் பண்ணணும், சொல்லும்போது வீடியோ ஆன் பண்ணணும், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்பதான் எனர்ஜி இன்னும் ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும். சொல்லுங்க மணிமேகலை, கலைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க நானும் அடையணும்னு சொல்றீங்க, அதை எதை சொல்றீங்க? எதை பண்ணா நம்ம நானும் அடைஞ்சிட்டோம், நம்ம எப்படி ஃபீல் பண்றது? இது ஒரு தனி செஷன் வைக்காம நாளைக்கு இந்த கேள்வி வைக்க வேண்டும் சார். மணிமேகலை, இது வந்துட்டு நாணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு விடைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பல நாட்கள் எடுக்கும், பல ஆண்டுகள் கூட எடுக்கும் அந்த ப்ராசஸ். மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதிகம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கஷ்டத்தை பார்க்க வேண்டியிருக்கும் ஃபேமிலியில், சொசைட்டியில். நான்லாம் சின்ன வயசுலேருந்து அவமானங்கிறது டன் கணக்கில் வச்சுருக்கேன். அந்த அவமானங்களாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு நம்மளை ஒருத்தர் வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், இகழ்ச்சியாக பேசிட்டு போயிடும் இல்லையா, அவமானப்படுத்திட்டு போயிடுவோம். அந்த கேட்டில் நான் நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் பெண்களோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆண்களோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. சுனில்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தரோட புக்ஸ் வந்து எனக்கு டைம் கிடைச்சா படிங்க இருக்கு. அவனுக்குள்ள வந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ஒரு விஷயம் உலகாரணம் ஆகிற வரைக்கும் விஷயங்கள் நடக்குது. அப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு எதிராக தான் இருக்குது. ஒரு மனுஷனை மிருகமா மாத்துறதுக்கான அத்தனை வழிகள் இங்க இருக்கிறத தவிர ஒரு மனிதனை ஒரு சாதாரணமா ஒரு ஆர்டினரி மேனா அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆர்டினரி ஒரு கேர்ள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரக்சர்டு பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி, இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரக்சர்டை பாதுகாக்கிறதுக்காகவே, அந்த பேரை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு ஆண் வந்து தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறான். ஒரு பெண்கிற ஒரு வார்த்தையை காப்பாத்துறதுக்காகவே 100 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்க வந்து தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருமே இங்க தியாகிகள் தான். அபிஷேக், ஜானகி, தனுஷியா, காயத்ரி எல்லாருமே கிட்டத்தட்ட தியாகிகள் தான். நீங்க நினைச்ச வாழ்க்கையை நினைச்ச நேரத்துல வாழ முடியுமா உங்களால? வாய்ப்பே கிடையாது. ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம், இந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களால அது பிராக்டிகலா பண்ண முடியுமா? நினைச்சு கூட பண்ண முடியாது. உங்களால நினைச்சு பார்க்க முடியும் அவ்வளவுதான், பட் அது பிராக்டிகலா இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாது. ஆமா பிரதர், எல்லாருமே தியாகி தான். அப்படி நீங்க வந்துட்டு தியாகியா இருக்கனால தான் இருக்கீங்க. இதே நீங்க வந்துட்டு உங்க நினைச்ச விஷயங்களால பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெயில இருப்பீங்க. நீங்க நினைச்ச விஷயத்த தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், ஜெயில இருப்பீங்க. சொசைட்டியே நம்ம நடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம ஃபேன்ஸே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நான் அதுல இருந்து என்ன திரும்ப பண்ண ஆரம்பிச்சேன், நான் லைஃப்ல நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன், ப்ராக்டிகல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். படிச்சுட்டு போறதுங்கிறது ஒரு பிசினஸ். அதை படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு நான் ரியல் லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஒரு புரட்சிக்கான விதையா நான் பாக்குறேன். சும்மா படிச்சுட்டு கேட்டுட்டு நல்லா அந்த சார் சூப்பரா பேசுறாங்க, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குடி அப்படின்னு 4 பேர்ட்ட
அது வந்துட்டு சும்மா ஃபன்னா பேசிட்டு வந்து ஒவ்வொரு மீனாட்சி குரல் வருது போல லைட்டா. யாரு? மீனாட்சி குரல் உங்களுக்கு வருது போல. மீனாட்சி குரலா? நான் கொஞ்சம் படுத்துட்டே பேசிட்டு இருக்கேன். சரி. சிஷ்ய பிள்ளை குரல மீனாட்சி பேச கேட்டதால கொஞ்சம் எனக்கு அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க ரியல் லைஃப்ல நீங்க வந்துட்டு கேட்கிற சந்திக்கிற விஷயங்களை என்னைக்குமே ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்துறது பேரு தான் புரட்சி. கேட்டுட்டு இந்த புக்கு படிச்சுட்டு ஒரு சூப்பரா இருக்க நாவல் இந்த கதையை நினைச்சிட்டு அப்படி மாதிரி ஒரு மூவி பார்த்துட்டு போற மாதிரி இருக்க கூடாது. சரி, மணிமேலை கேட்ட கேள்விக்கு பதில். மணிமேலை கேட்ட கேள்வி வந்து என்னதுன்னா, எப்படி ஞானம் அடைஞ்சாங்கிறது முடிவு பண்றது. நாளைக்கு கொஸ்டின் வச்சுப்போம். இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். மணிமேலை ஞானத்துக்கு தான் வந்துட்டு இல்ல ஞானத்துக்கு தான் இல்ல சொல்லிருக்கேன். சுதந்திரமா நீங்க எல்லாம் செயல்படுறீங்களோ அதுதான். நாளைக்கு கண்டிப்பா செஷன் வச்சுருவோம் ப்ரோ. இந்த விஷயத்தை டீட்டெயிலா பேசுவோம். ரொம்ப டீட்டெயிலா பேசக்கூடியது, பயங்கரமா. பேசுவோம். மீனாட்சி ஓகே பண்ணிட்டாங்க, சொல்லுங்க மீனாட்சி. யாரது? இல்ல சார், நான் சுதந்திரமா போகணும்னா இப்ப வேலை வேண்டாம் சிம்ம கழட்டி கொடுத்துட்டு வந்துருவேன். அப்புறம் சோத்துக்கு நான் என்ன பண்ணேன்? கொடுத்துட்டு வாங்க. புரியுதுமா. மீனாட்சியோட ஸ்டைல் புரியுது எனக்கு. ஒரு குருவால தான் ஒரு சிஷ்யரோட இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. எல்லா மனுஷனுடையும் எல்லா மனிதனுடைய பக்கங்களையும் வந்து படிக்க முடிஞ்சா மட்டும்தான் அவர் வந்து குருவாவே மாற முடியும். அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும் எனக்கு. வேண்டவே வேண்டாம். அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். நீ இப்ப இருக்கிறதுல இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் டக்குன்னு வராது. மியூசிக் வந்துட்டு. சரி, கண்டிப்பா நாளைக்கு கண்டிப்பா சந்திப்போம் அடுத்த கிளாஸ்ல. தேங்க்யூ சார். நீங்க கேட்டதை வச்சு ஆக்ஷன் என்னது செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே ஆக்ஷன் பண்ணணும். நீங்க உங்களுடைய ஆக்ஷன் செஷனோட ஆக்ஷன் என்னது? கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் போகும்போதெல்லாம் கவனிங்க. சுற்றி அப்படி மண்டையில் ஒன்று ஓடிட்டு இல்லாமல் பண்ணுற வேலையை கவனிங்க. கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே ஏஞ்சல் நம்பர் பேச ஆரம்பிக்கும். பண்ணுற செயலை முழுமையாக கவனிங்க. ஏன்னா வீட்டை விட்டு வர அளவுக்கு சூழ்நிலை வருமா அபிஷேக்கு? அதாவது அந்தளவுக்கு ஒரு அந்த விஷயம் நடந்து போய் தான் என் தலைவன் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வந்து வேலை செய்ய போகிறேன், நான் ட்ரெயினராக போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டோட வந்து ஆஃபீஸில் நம்ம உருவாக்கல, அவரே உருவாக்கிட்டாரு. சொல்லி ஒருத்தர் அப்படியே ஆஃபீஸ் உருவாயிருச்சு. ஸோ அதனால் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, அதிகப்படியாக வந்துட்டு நான் அந்த காடு இருக்குது பார்த்தீங்களா, காட்டு பகுதி மோஸ்ட்லி நிறைய வந்துட்டு டிசப்பாயின்ட் ஆகி சொசைட்டி மூலமாகவும் ஃபேமிலி மூலமாகவும் ஆகி பல நேரங்களில் காட்டில் தான் தனியாக தான் போயிருப்பேன். பல கிலோமீட்டர் தள்ளி போய் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஞான மனிதர்களுக்கு வழி கேட்டீங்கல்ல, இதுதான் முதல் படி. அங்கே கொடுக்குற அழுத்தத்தின் மூலமாக நீங்க எங்கே போகணும்னு தெரியாம காட்டில் போய் நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. மனிதர்களோட தொடர்பே உங்களுக்கு இருக்காது. மனிதர்களோட நீங்கள் அதிகமாக கான்வர்சேஷனே பண்ண முடியாது. தனிமையான காலங்கள் அவ்வளோ காலம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய அழுத்தங்கள். காடு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அமைதி. நான் அங்கே போய் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன். எங்கே இருக்குன்னு தெரியாது. காலையில் போகிறேன்னா நைட்டு போகிறேன்னா சைக்கிளை ஒரு பக்கம் மறைமுகமாக போட்டுட்டு காட்டில் போய் அவ்வளோ நேரம் எங்கே போகிறேனே தெரியாது. காடு பாறையில் போய் வந்துட்டு இந்த நான் மகன் நல்ல படத்தில் போன மாதிரி போயிட்டு வந்துடும். பாட்டு நான் கடவுள் படத்தில் ஆரியா போவாங்களா, அந்த மாதிரி தான் பயணங்கள் தான் இருக்கும். ஆனால் இங்கே அவர் அப்படிலாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கிறாரு. தைரியம் காடுலாம் கிடையாது, எங்கள் வீட்டிலே தான் இருப்பார். இவருக்கு எல்லாமே வந்துடணும் இங்கே அப்படிமா இருக்காரு. சரி, ஓகே. மோஸ்ட்லி இப்போ செஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா? ஆக்ஷன் என்னது? ஆக்ஷனா மாத்துறீங்களா? கவனிக்கணும். நீங்க ஃபுல்லா பண்ற வேலையை கவனிங்க. அதான் ஆக்ஷன் டாஸ்க். பண்ற வேலையை கவனிங்க எல்லாரும். அவ்வளவுதான். थैंक यू. செஷன் என்னைக்கலாம் நீங்க நிதின் சார்க்காக எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே. கண்டிப்பா. சாரி பிரதர், டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. மன்னிச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு, எனக்கு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். சில டைம் மனசு படல் பண்ணிடணும். சொல்லுடா. ரொம்ப நன்றி. நன்றிடா. உன்னைய பார்த்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நிதின் சார் திருமுகத்தை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு, அதுக்கு வெளியே இல்லை. தேங்க்யூ. நாளைக்கு எல்லாம் வீடியோ முடிஞ்சாலும் அப்போ இன்னொரு வேற எனர்ஜி கிரியேட் ஆகும். சுல்லேமுத்து
மீனாட்சிலாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. அன்றைக்கெல்லாம் வீடியோ ஆன் பண்ணி எவ்வளோ எனர்ஜி வந்துச்சு தெரியுமா எங்களுக்கு? எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி தெரியுமா? காலங்காத்தால இன்னைக்கெல்லாம் 10 நிமிஷம் நான் தூங்கிட்டேன் சார்.